வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்னைக்கு டிவி வாங்கணும் அப்படின்னா இரண்டு விதமான செக்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து டாப் டயர் செக்மெண்ட், இன்னொன்று வந்து செகண்ட் டயர் செக்மெண்ட். இந்த டாப் டயர் செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சோனி, பேனாசோனிக், எல்ஜி, சாம்சங் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. நம்மள நிறைய பேர் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா டிவி வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ விலை அதிகமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த டாப் டயர் பிராண்ட்ஸை விட்டுட்டு மற்ற பிராண்ட்ஸை யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காகவே ஒரு டிவி சோனிலேருந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 32 இன்ச் டிவி. நார்மலாக நம்ம சேனலில் 32 இன்ச் டிவிக்கான ரிவ்யூலாம் பண்ணுறது கிடையாது. பட் நிறைய பேர் கேட்கறதுனால இப்போ நம்ம 32 இன்ச் டிவி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த சோனியினுடைய புதிய 32 இன்ச் மாடல் டிவியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா W830K. டிவியினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிராண்டிங் சோனி அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து அவங்களுடைய அந்த சீரிஸ் பிரேவியா சீரிஸ்னு போட்டிருக்காங்க. W8K 32 இன்ச் டிவி. இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு HD ரெடி டிஸ்பிளே தான். பட் இருந்தாலுமே அதுல வந்து HDR-க்கான சப்போர்ட் இருக்கு. கூகுள் டிவி தவிர Apple AirPlay-க்கான சப்போர்ட்டும் இருக்கு அப்படிங்கறாங்க. சோ தொடர்ந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி குயிக்கா அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன வருது அப்படிங்கறத பாப்போம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள இந்த டிவி தவிர ஒரு வாரண்டி இன்ஃபர்மேஷன் பிளஸ் அவங்களுடைய யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்றதுக்கு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ரிமோட் கண்ட்ரோல், டிவியினுடைய டிஸ்பிளே சைஸை விட பெருசாக இருக்கும் போல ஒரு பெரிய ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ பவர் கேபிளோட சேர்த்து ஒரு அடாப்டரும் இருக்கு. அப்புறம் இந்த டிவியை நீங்க வால் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம், டெஸ்க் மவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ், பட் நல்ல திக்கான குவாலிட்டியில ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர செட்டப் கைடு, இந்த டிவியை எப்படி செட்டப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் கைடும் கொடுத்துருக்காங்க. குயிக்கா நம்ம வந்து வால் மவுண்டிங் பண்ணலாமா, டேபிள் மவுண்டிங் பண்ணலாமா? டேபிள் மவுண்டிங்கே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த சோனி பிராவியா 32W830K டிவியை வந்து ஒரு வழியாக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி செட்டப் பண்ணுறதை விட இந்த டிவியை செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, டைம் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. பட் ஒன்ஸ் எல்லாமே செட்டப் ஆகி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம வந்து ஒரு 30,000 ஒரு 40,000 போட்டு ஒரு ரெகுலரான ஒரு டிவி நம்ம வாங்கினாலுமே அந்த டிவியில் இருக்கிற ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த சோனி டிவியில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சீம்லெஸ்ஸாக அப்ளிகேஷன் போகிறது, விண்டோ ஸ்க்ரோல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. இப்போ இந்த டிவில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன், அதுக்கப்புறமா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சோ இந்த டிவி வந்து ஒரு அபிஷியல் ஆண்ட்ராய்டு டிவி. இதுல வந்து கூகுள் டிவிக்கான சப்போர்ட் மட்டுமல்லாமல் ஆப்பிள் ஏர்பிளே மற்றும் ஆப்பிள் ஹோம்கிட்டுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் சோனி பிராவியானுடைய பிக்சர் குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை என்ஹான்ஸ் பண்றதுக்காக எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்சர் இன்ஜின் ரன் ஆயிட்டு இருக்கு. டால்பி ஆடியோ சப்போர்ட் இதுல இருக்கு. எக்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன செய்யுது அப்படின்னா டிவியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ லைட்னிங், பவர் சர்ஜ், டஸ்ட், ஹியூமிடிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பேனல் ஒரு LCD பேனல், 50 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேனல். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா HD ரெடி டிஸ்பிளே. பட் இருந்தாலுமே இவங்க HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. HDR10 மற்றும் HLG-க்கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி டால்பி ஆடியோக்கான சப்போர்ட்டும் இதுல கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம டிவியை யூஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரிஃபைண்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு. ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு டேப்லெட் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் இது பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா பல ஆப்ஷன்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இருந்தா கூட அதில் கனெக்ட் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிற கூகுள் குரோம்காஸ்டுக்கான சப்போர்ட் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் உங்களுக்கு தேவையான எந்த அப்ளிகேஷனும் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டூயல் பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டிவியினுடைய பின்புறத்துல ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்திருக்காங்க. 2 USB டைப் ஏக்கான ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டுக்காக ஒரு ஆப்டிகல் போர்ட் கொடுத்திருக்காங்க. 3 HDMI போர்ட் இருக்கு. அதுல வந்து பின்புறத்துல இருக்கிற HDMI போர்ட் பாத்தீங்கன்னா ARC-க்கான சப்போர்ட் இதுல இருக்கு. இது தவிர ரெகுலரா உங்க ஆண்டனா கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்டும் இதுல பின்னாடி கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது 2022 வருஷம் வந்த ஒரு லேட்டஸ்ட் மாடல் இந்த 32 இன்ச் டிவி சைஸ்ல. MRP என்னமோ 35,000 ரூபாய், ஆனா லான்ச் பிரைஸ் 29,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. இந்த விலைக்கு 32 இன்ச் டிவி, அதுவும் அதோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா HD ரெடியா இருக்கு.
இருக்கே, இதை யாரு வாங்குவா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா விலை தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விட கம்மியான விலையில 15,000 ரூபாய்க்குலாம் உங்களுக்கு 32 இன்ச் மாடல் கிடைக்குது. ஆனா சோனியை மக்கள் சூஸ் பண்றதுக்கான 2 காரணங்கள், ஒன்னு வந்து பிராண்ட் நேம், இரண்டாவது வந்து பிக்சர் மற்றும் ஆடியோ குவாலிட்டி. அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ இந்த டிவி வந்து ஒரு ஹெச்டி ரெடி டிஸ்பிளேயா இருந்தாலுமே டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி, அந்த கலர்ஸ்னுடைய பஞ்சினஸ், அக்யூரசி எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் முக்கியமா நல்லா இருக்கு. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. இந்த டிவில நான் ரன் பண்ணி பார்த்தப்போ யூடியூப்ல ஃபுல் ஹெச்டி வீடியோ என்னால ப்ளே பண்ண முடியுது. நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம்லயுமே ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் என்னால ப்ளே பண்ண முடியுது. HDR சப்போர்ட்டட் கண்டென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இதுல ஒர்க் ஆகுது. சோ சோனி டிவி யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோனிக்கு தனியா ஒரு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு பிக்சர் குவாலிட்டி இந்த டிவில நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 2 10 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 20 வாட் ஸ்பீக்கர், டால்பி சப்போர்ட்லாம் இருக்கு. பட் ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. சும்மா ஒரு தகர டப்பாக்குள்ள பாத்திரத்தை உருட்டுற மாதிரி சவுண்ட் எல்லாம் இல்லாம கிளீனான ஒரு ஆடியோ குவாலிட்டி, ஒரு ரிஃபைன்டு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த டிவில உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலா இந்த டிவியை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களால 32 இன்ச் டிவி மட்டும் தான் வாங்க முடியுமா அப்படிங்கறத பாருங்க. சில பேருக்கு சில சின்ன ரூம்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 32 இன்ச் டிவி தேவைப்படும். மார்க்கெட்ல உங்களுக்கு 32 இன்ச் டிவி மாடல்ஸ் கம்மியான விலை, இதை விட பாதி விலையில கிடைச்சாலுமே சோனி தான் வாங்குவேன்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த டிவி நீங்க வாங்கலாம். பில்ட் குவாலிட்டி, ஃபுல் மெட்டல் பில்ட் குவாலிட்டியோட நல்ல ஒரு தரமான ரிமோட் கண்ட்ரோலோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. பிக்சர் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. சோனியினுடைய W830K அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏத்தாப்புல வேலை தான் இதுல இருக்கும். இந்த டிவியை யூஸ் பண்ற வரைக்கும் நெகட்டிவ் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டியில எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது. பிரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப காம்படிட்டிவா சோனி இறங்கி பண்ணாங்க அப்படின்னா நிறைய டிவிஸ் விற்கும். மற்ற சைனா டிவி எதுவுமே பக்கத்துல வந்து நிக்க முடியாது. ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க சோனி. இன்னைக்கு சாம்சங், பானாசோனிக், எல்ஜி அவங்க கூட இறங்கி வந்து மற்ற சைனா டிவிக்கெல்லாம் காம்படிஷன் பண்றதுக்காக பிரைஸை குறைச்சு இன்னொரு சீரிஸ் அவங்க வித்தாலுமே சோனி அப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க சோனி. சோ உங்களுக்கு இந்த சோனி டிவி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. பட் நேரா ஒரு கடையில போய் டெமோ பார்த்து உங்க மனசுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க வாங்கலாம். அப்படி நீங்க வாங்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.